அப்புறம் நீங்க எந்த ஊருன்னு என்ன படிச்சீங்கன்னு கேட்டீங்க. நான் சீக்கிரட்டா தான் பண்ணிட்டு இருந்தோம். அதுல எங்க சீக்ரெட் சொல்றது, அது ஏதோ சீக்ரெட் இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லைங்க. அப்புறம் பேபி வெயிட் வந்துட்டு பிறக்கும் போது 3 நாங்க ஏன் காருக்குள்ள உட்காந்து சொல்லிட்டு இருக்கோம்னா, ஹலோ गाइस, வெல்கம் டு அவர் சேனல் மனு வித் கௌசி. நேத்து கம்யூனிட்டி போஸ்ட்லயே போட்டிருந்தேன், இன்ஸ்டாலயே போட்டிருந்தேன். क्वेश्चंस ஏதாவது இருந்தா கேளுங்க, Q&A செஷன் மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நான் டெலிவரிக்கு முன்னாடி போட்ட வீடியோ. அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நிறைய क्वेश्चंस கேட்டிருந்தீங்க. சோ அதுல எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ரிப்பீட்டடா வர क्वेश्चंस, எனக்கு தெரிஞ்ச எல்லா क्वेश्चन நான் ஆன்சர் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். சோ வாங்க போலாம். சாந்தியா எஸ் 1082 நீங்க வந்துட்டு லவ் ஸ்டோரி போடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. அது சொல்லணும்னா அதுக்கே தனியா ஒரு வீடியோ போடணும். நாங்க வந்து ஒரு 5 இயர்ஸா, ஒரு 3-4 இயர்ஸா ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். ஃபைனல் இயர் முடிக்கிறப்பதான் 2 பேர் கமிட் ஆனோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு 2023ல மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அது ஒரு பெரிய கதை. நான் இப்ப எல்லா क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ண முடியாது சொன்னா, அது டைம் கிடைக்கும் போது அந்த வீடியோ நாங்க வீடியோ போடுறோம். அப்புறம் நீங்க எந்த ஊருன்னு என்ன படிச்சீங்கன்னு கேட்டீங்க. நான் சேலம், நான் ஈரோடு. 2 பேருமே BE முடிச்சிருக்கோம். நான் BEEE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். வெயிட் கெயினுக்கு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி வெயிட் கெயினா தான் இருக்கு. வெயிட் லாஸ்க்கு வேணா கேட்டீங்கன்னா நாங்க அதை இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதுல சக்சஸ் ஆகும்போது உங்களுக்கு சொல்றேன் வெயிட் லாஸ் எப்படி பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா வெயிட் கெயினுக்கு வீடியோனா நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, ஹெல்தியா சாப்பிடுங்க, கண்டிப்பா வெயிட் கெயின் ஆகும். டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்கீங்க. அதுவும் ஒரு பெரிய, இவங்க பேர்லாம் சொல்ல மறந்துட்டேனே, ஒவ்வொருத்தர் என்ன क्वेश्चन கேட்டாங்கன்னு. சரி, இதுக்கப்புறம் சொல்றேன். குயின் ஃபரூக் 5878ன்றவங்க டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. எவ்வளவு நேரம் ஆச்சு பாப்பா பிறக்க, எத்தனை ஹவர்ஸ் பெயின் இருந்தது, அப்புறம் பேபி என்ன வெயிட் பிறந்தாங்கன்னு கேட்டீங்க. எனக்கு டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ்னா மார்னிங் 6:30க்கு அந்த மாதிரி 6:30க்கு பெயின் வந்துச்சு, 12:30க்கு பிறந்துட்டாங்க. ஸோ நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளோ ஹவர்ஸ் ஆகும்ட்டு. அப்புறம் பேபி வெயிட் வந்துட்டு பிறக்கும் போது 3.1 இருந்தாங்க. அப்புறம் இன்னொருத்தங்க மகாலட்சுமின்றவங்க லிஸ்ட் போட்டு क्वेश्चन கேட்டிருக்காங்க. 1 2 3ன்னு ஒரு 8 क्वेश्चंस கேட்டிருக்காங்க. ஒவ்வொண்ணா ஆன்சர் பண்றோம். உங்க ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னோட ஏஜ் 28, இவங்களுக்கு 28. நாங்க 2 பேருமே சேம் இயர் தான். பேபி வெயிட் கெயின் பண்றதுக்கு டிப்ஸ் கேட்டிருக்காங்க. நான் எதுவுமே எக்ஸ்டர்னல் ஃபுட் கொடுக்கல, பிரஸ்ட் ஃபீட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுலயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வெயிட் கெயின் இருக்கா, வெயிட் லாஸா இருக்காங்களான்னு பாக்காதீங்க, நல்லா ஹெல்தியா இருந்தா போதும். அகைன் உங்க சொந்த ஊர் என்ன சிஸ்? as usual சேலம், ஈரோடு. நீங்க லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் கேக்குறீங்க. அரேஞ்ச்டு மேரேஜ் லவ் பண்ணி வீட்ல சொல்லி அக்செப்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி பண்ணிட்டோம். நியூட்ரிஷனா வெஜிடபிள்ஸ் பொதுவா சொல்லுங்க. வெஜிடபிள்னாவே நியூட்ரிஷன் தான், எல்லா வெஜிடபிளும் நல்ல வெஜிடபிள் தான். பட் பொட்டேட்டோஸ் அந்த மாதிரி கிழங்கு ஐட்டம்ஸ் தவிர்த்துட்டு இந்த சொரக்காய், பீக்கங்காய் அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நியூட்ரிஷனா இருக்கும். நீங்க மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸ் கேர் பத்தி சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. மேரேஜ் முன்னாடி நான் சொல்றேன். சன்ஸ்கிரீன், லிப் பாம், அப்புறம் ஏதோ லிப்ஸ்டிக்லாம் வச்சிருப்பாங்க. அமைதியரே, அதெல்லாம் வச்சிருப்பேன். ரெகுலரா யூஸ் பண்ண மாட்டேன். ஆபீஸ் போற டைம்ல எல்லாம் மேரேஜ் முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேனா, இப்போ வந்துட்டு எனக்கு எல்லாம் போட டைம் இருக்காது. ஆபீஸ் போற டைம்ல மட்டும் ஏதோ சன்ஸ்கிரீன் போடுவேன், லிப் பாம் போடுவேன், லிப்ஸ்டிக் போடுவோம், அவ்வளவுதான். ஐலைனர், காஜல், அவ்வளவுதான். ஸ்கின் கேர்லாம் பெருசா பண்ணதில்ல. ஹேர் கேர் வேணா நல்லா பண்ணுவேன், அது வேணா நான் உங்களுக்கு தனியா சொல்றேன் என்ன பண்ணன்ட்டு. அப்புறம் ரேஷ்மா யூ, வாட் இஸ் யுவர் ஏஜ் அக்கா? 28. நேட்டிவ் எது? எல்லாமே காமனா வருது. கேட்காத क्वेश्चन சொல்றேன். உங்களை பத்தி செல்ஃப் இன்ட்ரோ கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. என்ன பண்றீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, உங்க லைஃப் ஸ்டைல் பத்தி சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. செல்ஃப் இன்ட்ரோ தான். நான் கௌசல்யா, மனுஷ். நிறைய பேர் வந்து மனோஜ்ங்கிற பேரை எப்படி மனுன்னு சொல்றீங்கன்னு கேக்குறீங்க. என் பேர் மனோஜ் இல்ல, என்னோட பேர் மனுஷ் நந்தன். ஸ்கூல்ல காலேஜ்ல இருந்த பிரச்சனை, இங்க அதே பிரச்சனை, ஒரே காமெடி தான் போங்க. கார்த்திகா JQ7YKன்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு பேபி எத்தனை இயர் கழிச்சு பிறந்தாங்க, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னு கேட்டிருக்கீங்க. மேரேஜ் ஆயிட்டு 1 year 2 monthsல எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு பேபி இருக்கிறது. எனக்கு PCOD இருந்தது. நான் நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு எனக்கு கியூர் ஆகி இப்ப பேபி born ஆயிட்டாங்க. அதான் 1 year 2 months அப்புறம் கன்சீவ் ஆனேன். கரெக்ட்டா எங்க ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி முடிஞ்சு 2 years அப்புறம் 2 months அப்புறம் சாரி பேபி ஃபேஸ் ரிவீல் பண்ணுங்கன்னு சௌந்தர்யா கேட்டிருக்கீங்க. பேபி ஃபேஸ் ரிவீல் பண்ணுவீங்களான்னு கேட்டிருக்கீங்க. ஒரு 6 months 8 months போகட்டும். சீன் போடுறதுக்காக இல்ல, குழந்தை தான், அவங்களோட ஃபேஸ் காமிச்சு இது பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். சோ கொஞ்ச நாள் ஒரு கண்டென்ட்டா பண்ண வேண்டாம் நினைக்கிறேன். அவங்களுக்கு என்ன பண்றேன், அவங்கள எப்படி நான் கேர் பண்றேன், பேபி கேர் நாங்க என்ன பண்றோம்னு சொல்லலாம். பட் பேபி ஃபேஸ் காமிச்சு அத வச்சு ஒரு கண்டென்ட்டா பண்ணி பண்றாங்க. அது எங்களுக்கு அதுல பெருசா இன்ட்ரஸ்ட் இல்ல. அதனால ஒரு 8 monthsக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். அப்போ கண்டென்ட்காக யூஸ் பண்ண போறது இல்ல, ஃபேஸ் மட்டும் காமிக்கிறேன். ஏதோ ஒரு சில வீடியோல காமிக்கிறேன் உங்கள. அக்கா, உங்க பேரண்ட்ஸ் எப்படி மேரேஜ் கன்வின்ஸ் பண்ணீங்க? தளபதி விஜய் ZC9SV கேட்டிருக்கீங்க. என்ன எல்லார் வீட்லயும் சொல்ற மாதிரிதான், இந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்கல, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அந்த மாதிரி ஒரு இல்ல. அது வந்து சும்மா சொல்றாங்க. பட் கன்வின்ஸ் பேரண்ட்ஸ் எப்படி கன்வின்ஸ் ஆனாங்கன்னா,
நாங்க எங்க லைஃபுக்கு தேவையானதை நாங்க பண்ணிக்கிட்டோம். லைக் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஜாப் போனோம், செக்யூர், அதாவது எங்க லைஃபை வந்து அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கான ப்ராசஸ் தான் நாங்க பண்ணோம். சோ அதுல நாங்களே பண்ணிக்கிட்டோம், என்கேஜ்மெண்ட்டும் நாங்க 2 பேரும் earn பண்ணோம், எங்களோட செலவுலயே தான் என்கேஜ்மெண்ட்டும் பண்ணோம், மேரேஜும் எங்க செலவுல தான் பண்ணோம். எங்க பேரண்ட்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணல. ஏன்னா லைக் நாங்க ஆசைப்பட்டோம் எங்க லைஃப் அமைச்சுக்கிறதுக்கு, நாங்களே எல்லா எக்ஸ்பென்ஸும் இது பண்ணி பண்ணோம். அவங்க டிஸ்டர்ப் பண்ணல, நாங்க வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்க பண்ணிக்கிறோம்னு சொல்லி கேட்டோம். அவங்க வந்துட்டு ஓகே பண்ணிக்கோங்க சொல்லிட்டாங்க. பேரண்ட்ஸ்க்கு வந்து உங்க மேல ஒரு நம்பிக்கையை வர வைங்க. நம்ம பையனோ பொண்ணோ நல்லா வருவாங்க வாழ்க்கையில அப்படிங்கிற நம்பிக்கையை வர வைங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஆசையை அவங்களே நிறைவேற்றி வச்சிருவாங்க. இது என் வாழ்க்கையில் நடந்துச்சு. மேபி இது உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். அண்ட் ஹர்ஷா மிதுன் வந்துட்டு லவ் அண்ட் மேரேஜ் பத்தி சொல்லுங்க கேட்டீங்க. தனியா உங்களுக்கு சொல்றேன், ஒரு பெரிய ஸ்டோரியா சொல்றேன். ஏன்னா நாங்களே எல்லாமே அரேஞ்ச் பண்ணோம். ஈவன் வளகாப்புல கூட அந்த என்னது வளையல், என்ன வளையல், அது கூட நானே பண்ணிக்கிட்டேன். எனக்கு அதை நினைக்கும் போது ப்ரௌடா இருக்கு. சோ அதெல்லாமே நான் உங்களுக்கு தனியோட ஸ்டோரியில சொல்றேன். என்ன ஃபுட் இன்டேக் பண்ணும்போது உங்க பேபி வெயிட் ஆச்சுன்னு கேக்குறீங்க. எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியல. நான் வந்துட்டு யூஸ்வலா எல்லா ஃபுட்டும் சாப்பிடுறேன். எனக்கு டாக்டர் எதுவுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்லல. உனக்கு அலர்ஜி இருந்ததுன்னா அதை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. ஃப்ரோசன் ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு சாப்பிடல, அவாய்ட் பண்ணிட்டாங்க. நேச்சுரலா வந்து வீட்ல செய்யறது எல்லாமே சாப்பிட்டேன். சோ எனக்கு என்ன சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகும்னு சொல்ல முடியல. நீங்க யூஸ்வலா சாப்பிடுற மாதிரி சாப்பிடுங்க. ஒரு நாள் சொன்னீங்கல்ல முருகன் சென்டிமெண்டா பேசுனீங்கல்ல, முருகன் மறக்க முடியாதுன்னு, அது கொஞ்சம் சொல்லுங்க அக்கா. ஏன் அவ்வளவு சென்டிமெண்டா இருந்தீங்கன்னு ரோசி RRR கேட்டிருக்கீங்க. எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொரு கடவுள் மேல ஒரு பிலீஃப் இருக்கும். எங்களுக்கு வந்து முருகன் மேல ஒரு பிலீஃப் இருந்துச்சு. ஐ மீன் என் வைஃப்க்கு முருகன் மேல ஆக ஆரம்பிச்சது அந்த கோவில்ல போயிட்டு. ஏன்னா எனக்கு உங்களுக்கே தெரியும் பிசிஓடி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் 3 months தான். சடனா எனக்கு பிசிஓடி கியூர் ஆகிறதுக்குள்ளே பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு தான் போயிருந்தோம். சோ அது ஒரு பெரிய விஷயம். பிளஸ் எங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருந்தது. ஃபேமிலி சைட்ல இஷ்யூஸ், ஆப்வியஸா லவ் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேச ஆரம்பிப்பாங்க. அதுவும் நாங்க இன்டர்காஸ்ட் மேரேஜ் வேற. சோ அதனால இஷ்யூஸ் கொஞ்சம் நிறைய வந்துட்டு இருந்தது. சோ அதுல இருந்து எங்களை கொஞ்சம் தகர்த்து விட்டுட்டு எங்களுக்கு ஒரு ரிலீஃபா அந்த கோயில் போனதுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. சோ இதெல்லாம் சேர்த்துதான் கொஞ்சம் நாங்க அந்த டைம்ல ஃபேஸ் பண்ண இஷ்யூலாம் நினைச்சு பார்க்கும்போது அழகியா வந்ததா. சோ கொஞ்சம் எங்களுக்கு ஒரு ஹோப்பா இருந்தது அந்த முருகர் சாமி தான். What makes you bounce back from a tough time? கீதா வர்ஷினி 6031. ஆக்சுவலா வந்து லைஃப்ல எல்லாத்துக்கும் அந்த சிச்சுவேஷன் வரும். அப்ப வரும்போது வந்து நம்ம தோண்டு போகாம எதா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு ஃபேஸ் பண்ற ஒரு தைரியம் வந்துட்டாலே யாரா இருந்தாலும் எல்லாராலையுமே அந்த டஃப் டைம்ல இருந்து பவுன்ஸ் பண்ண முடியும். அப்புறம் கணேஷ் குமார் டெல் யுவர் லவ் சீக்ரெட். நாங்க ஸ்டார்டிங்ல லவ் சீக்ரெட்டா தான் பண்ணிட்டு இருந்தோம். அதுல எங்க சீக்ரெட் சொல்றது, அது ஏதோ சீக்ரெட் இன்கிரிடியன்ட்ஸ்ல எதுவும் இல்லைங்க. நாங்க ஒரு வீடியோ சொல்றது என்ன, அதுக்கு வீடியோ எல்லாம் வேணாம். அந்த வீடியோ போடும்போது சொல்றேன். லவ் ஸ்டோரி பத்தி சொல்லும்போது அந்த வீடியோல சொல்றேன். ஏன்னா நான் வந்துட்டு மார்ச் 23 அன்னைக்கு இவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க. 24 எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு அப்ப என்ன இயர் காலேஜே முடியும். அதுக்கப்புறம் 1 month தான் காலேஜ் இருக்கு. அப்ப மனுஷன் நாங்க நீ யார்ட்ட சொல்ல நானும் யார்ட்ட சொல்ல மாட்டேன் சொல்லி அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி நாங்க யார்ட்டுமே சொல்லல. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் ஒரு 1 monthக்கு அப்புறம் சொன்னா. அதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சிருச்சு. சோ மோஸ்டா எங்க காலேஜ்ல யாருக்குமே நாங்க பேர் லவ் பண்ணாலும் தெரியாது. ஏன்னா ஃபைனல் இயர் தான் லவ் பண்ண ஆரம்பிச்சோம். அதே சீக்ரெட் தான் பண்ணோம். மோஸ்ட் மெமரபிள் சர்ப்ரைஸ் உங்க லைஃப்ல 2 பேரும் ஷேர் பண்ணுங்க. சர்ப்ரைஸ்னா எங்க குழந்தை தான். அதாவது எப்படி வந்தானே தெரியாம சர்ப்ரைஸா எங்களுக்கு கிடைச்ச ஒரு gift வந்து எங்க குழந்தை தான். எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் அப்பல பிரெக்னன்ட் ஆட் பண்ணேன். அப்ப டவுட் 2 லைன் வரும்போது நான் நம்பவே இல்லை. நான் கத்துறேன், மனு 2 லைன் வந்துருச்சு அப்படிங்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் செக் பண்ண 2 லைன் வந்துச்சு. ஹாஸ்பிட்டல் போய் நம்பிக்கை இல்லை. அவங்க ஸ்கேன் பண்ணி ஆமா பேபி ஃபார்ம் ஆயிடுச்சுங்கும் போது எங்களுக்கே அது ஒரு மிராக்கிள் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எங்களுக்கு அந்த பிசிஓடி இருந்தனால எங்களுக்கு அது ரொம்ப நாங்க நம்பவே இல்லை. நாங்க ஏன் காருக்குள்ள உட்காந்து சொல்லிட்டு இருக்கோம்னா, நவீஷ் நந்தன் தூங்கிட்டு இருக்காங்க, வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அங்க உட்காந்து பேசினோம்னா எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகும். சோ நாங்க அப்படியே காருக்குள்ள கொஞ்சம் உட்காந்து தனியா நாங்க பேசிட்டு இருக்கோம். உங்க ஏஜ் என்ன, தென் லவ் ஸ்டோரி போடுங்க. 28 எங்க 2 பேருக்கும். லவ் ஸ்டோரி இன்னொரு வீடியோல சொல்றோம். ஏன்னா இதுலயே சொல்லலாம். பட் இன்னும் அது ஆக்சுவலா வந்து லாங்கா போகும். பெரிய கதை. ஏன்னா நாங்க ஃப்ரெண்டா இருந்து லவ் பண்ணி அத ஆக்சுவலா அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அப்படியே கொண்டு வரதுக்குள்ள நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். அரவி வித் ஆர்வி, ஐ நோ ஹர். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, how do you feel to be a new mom? Obviously you will have more anxiety and stress. How are you handling it அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க குழந்தை அந்த அளவுக்கு எங்களை வந்து சஃபர் ஆக விடல. ஆக்சுவலா வந்து சொன்ன மாதிரி ஒரு கிஃப்ட் மாதிரி இருக்கான். எங்களை வந்து எந்த விதத்திலயும் சஃபர் ஆக விடல. ஐ மீன் எதுக்கு எடுத்தாலும் அழுவுறது. நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல சொல்றேன். நைட் டைம்ல அழுறது கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க டே டைம்ல அழுவாங்க, பிறந்த குழந்தைங்க நைட் டைம்ல அழுவாங்க, நைட் பிறந்த குழந்தை பகல் அழுவாங்கன்னு சொல்லுவாங்க. இவன் வந்து மதியம் பிறந்தாங்க, ஆனா நைட்ல அழுவுறதே கிடையாது. அது வந்துட்டு நான் ஒரு சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தூங்க வச்சுட்டேன். சோ எப்போ பசிக்குதோ முழிச்சு கை கால் ஆட்டிட்டு இப்படி தட்டிட்டே இருப்பாங்க. நான் முழிச்சு அப்ப முழிப்பு வந்துடும், ஃபீட் பண்ணிட்டு தூங்க வச்சிருவேன்.
மார்னிங் 6 o'clock 5:30 எழுந்துப்பாங்க. இப்போ ஒரு லாஸ்ட் 1 வீக்கா மட்டும் சார் வந்துட்டு 8:30 வரைக்கும் தூங்குறாரு. அதுக்கு முன்னாடி 6:30 5:30 எழுப்பி விட்டுருவாரு. என்ன எழுப்பி வேலை செய்ய அனுப்பி விட்டுருவாரு. சமத்தா இருக்கா. இஸ் பீங் சோ சமத்து. அதனால என்னால எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியுது. பிரஸ்ட் ஃபீட் ஜர்னி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் ஒரு வீடியோல சொன்னேன், அந்த பம்ப் இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணி கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருந்தது. அப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். பிளஸ் அப்புறம் எப்படி லேட்ச் பண்றதுன்றதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க, ஃப்ரெண்ட் எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்ப எனக்கு நல்லா தான் போகுது. எனக்கு அவங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு சந்தோஷமா அந்த பர்ப் ஆகும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க வயிறு நிரப்ப நம்மளால ஃபுட் கொடுக்க முடிஞ்சதுன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ ஆப்வியஸா யூ லவ் இட். அந்த கப்பலோட இன்வால்வ்மெண்ட் இருந்தாலே போதும், அந்த குழந்தைய ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதான் உண்மை. நான் இன்வால்வ் ஆகுவேன், அவங்களும் இன்வால்வ் ஆகி அந்த குழந்தைய பாத்துக்கும் போது அது ஒரு ஜாலியான. எனக்கு எப்படி தெரியுமா ஃபீல் ஆகுது, நானும் மனுஷன் ஃப்ரெண்டா, சோ எங்களுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் கிடைச்ச மாதிரி தான் ஃபீல் ஆகுது. எங்களுக்கு சில நேரம் யோசிக்க தோணும், ஒரு 3 மாச குழந்தை வந்து ஏதோ ரொம்ப வருஷமா எங்களோட இருக்க மாதிரி இருக்கு, அந்த ஒரு ஃபீல் இருக்கும் அந்த குழந்தை கூட இருக்கும்போது. இன்ட்ரோ, செல்ஃப் இன்ட்ரோ, லவ் ஸ்டோரி, ஏஜ், என்ன ஊருன்னு கேட்டிருக்கீங்க. இது மட்டும் தான் ரிப்பீட்டடா வந்திருக்கு. உங்களுக்கு இதை தவிர வேற ஏதாவது क्वेश्चंस எதனா கண்டிப்பா இந்த வீடியோ கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இன்னொரு வீடியோல நாங்க சொல்றோம். ஏன்னா இது ஜாலியா இருக்கு. நீங்க கேக்குற क्वेश्चन ஆன்சர் பண்ற மாதிரி நம்ம எதுவுமே யோசிக்கவே தேவையில்ல. நீங்க கேக்குற டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். இன்னொரு விஷயம், நான் உங்ககிட்ட நிறைய டைம் லைவா உங்ககிட்ட இன்டராக்ட் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். பட் லைவ் போடுற அளவுக்கு டைம் இருக்கு. பட் நவிஷ் வந்துட்டு தூங்கிட்டு இருக்க டைம்ல நம்ம சத்தமா பேச முடியாது இல்லையா. இவங்களும் ஆஃபீஸ் போயிடுவாங்க. அதனால தனியா லைவ்ல நான் என்ன பேசுறதுன்னு தெரியல, கொஞ்சம் ஷையா இருக்கு. ஸோ எப்போ டைம் கிடைக்கும் போது லைவ்ல நம்ம இன்டராக்ட் பண்ணலாம். அண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். 1,67,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, சாரி சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப்ல இருக்காங்க. எங்களால இன்னுமே நம்ப முடியல. நாம ஏதோ ஓரளவுக்கு சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ. Keep supporting us and we'll keep posting interesting videos for you. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்றேன், இன்னும் தெரியாது கேட்டு தெரிஞ்சு கூட ஷேர் பண்றேன். சோ அது உங்களுக்கு அதுல அக்செப்ட் பண்ண முடியல, தப்பு இருந்ததுன்னா நீங்களும் கமெண்ட் பண்றீங்க, நானும் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பாக்குறேன். அண்ட் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். 1,67,000 பிளஸ் நிறைய பேர் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருக்கீங்க. அண்ட் இன்ஸ்டால 13.7K சம்திங் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஏன்னா நீங்க வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் ஃபாலோ பண்ணிட்டு போறது இல்ல, நான் போடுற வீடியோக்கு உங்களோட ஒப்பீனியன் சொல்றீங்க, கமெண்ட் பண்றீங்க, லைக் பண்றீங்க. அது எல்லாமே எனக்கு இன்னும் மோட்டிவேட் ஆகுது. சோ நிறைய வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு thank you so much and have a nice evening. ஏன்னா நாங்க இப்ப ஈவினிங் தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். So it is evening. Bye. Bye. Take care.